ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது இம்சோஃபைன். நான் கூட ஸ்கிலா. இன்றைக்கி நம்ம தேவங்களோட கிரிம்சன் ஓலியண்டர் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஜே இவங்களையே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஷுகாவுக்கும் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் ஜேவை நிற்க வச்சு ஏன் தன்னை அவாய்ட் பண்ணுறேன்னு அவகிட்டே ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்டிருப்பாரு. அதுக்கு ஜே, எனக்கு உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருந்ததெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம்னு இப்போ தான் ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருந்துருப்பா. இது கேட்குற ஷுகாக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஹர்ட் ஆகுது. ஏன்னா தன் பின்னாடியே சுற்றிட்டு தான் எவ்வளோ தான் வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் தன் கூடவே தன்னை ஒட்டிக்கிட்டே சுற்றிட்டு இருந்த ஒரு பொண்ணு இப்போ தன்னை வேண்டான்னு சொல்லிட்டு போகிறத ஷுகாவால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் ஷுகா இருந்திருப்பாரு. ஸோ அதோட முடிச்சு தான் அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜே அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஷுகா அங்கே நின்றுட்டு போகிற ஜேவியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இவளுக்கு என்ன ஆச்சு? இதுக்கு இவள் இவ்வளோ வியர்டாக பிஹேவ் பண்ணுறான். இவ்வளோ நாள் நார்மலாக தானே இருந்தான். என்கிட்ட பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டான். நானே விரட்டி விட்டாலும் என்னை சுற்றி வந்துட்டு இருந்தவ இப்போ எதுக்கு இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுறான்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன? அது மட்டும் இல்லாமல் எனக்கு பின்னாடி வருது ரொம்ப அனோயிங்காக இரிட்டேஷனாக தானே இருந்தது. நான் ஏன் என் பக்கம் இல்லாததை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். இது என்ன? இது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. ஷுகா தேவையில்லாமல் யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஷுகா அவருக்குள்ளேயே அவரை திட்டிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இது எல்லாத்தையும் தேவும் வாயினும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஷுகா அங்கேருந்து போனதும் 2 பேரும் வெளியே வந்துட்டு போகிற ஷுகாவை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பட்டே திரும்பி ஒயனை பார்த்து, ஒயன் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா நீ? இப்போ ஷுகா பேசிட்டு போனது கேட்டல, அவருக்கு ஜே அவர் கூட பேசலன்னு ஒரு மாதிரி இருக்கே தவிர அவர் மேலே அவருக்கு ஃபீலிங்ஸ் எதுவும் இருக்க மாதிரி தெரியல. வான் இது இப்படியே கொண்டு போனால் எனக்கு தெரிஞ்ச இதனால ஜே ஹர்ட் ஆகலாம்னு தோணுது. நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னது சரி வரும்னு நீ நினைக்கிறியா? ஷுகா ஜேவை லவ் பண்ண மாதிரி எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் தெரியல. வான் தெரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிறத சரிதான். ஏன்னா இப்போ ஷுகா பேசுனது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பேசிகிட்டு இருக்கிறது அவருக்குள்ளே இருக்க குழப்பத்தினால. அவருக்கு ஜேவை பிடிச்சிருக்கு. அவர் இப்போ பேசுனதை வச்சு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்லிட்டு இருக்கேவான் தேவம், இது உங்களால் புரிஞ்சுக்க முடியாமல் போகலாம். ஆனால் ஒரு பொண்ணா என்னால் ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. ஷுகாக்கு ஜே மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் லவ்வோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கார். அதுதான் இந்த கன்ஃபியூஷன். அதே மாதிரி இந்த மிஸ்ஸிங்கும் கூட தான். இது டெவலப் ஆக அவர் கண்டிப்பாக ஜீவா அவளை விட அதிகமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். என்ன வான்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலை. இங்கே பாரு தேவம், லவ்வில் நிறைய விஷயம் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் லவ் இருக்குது. நம்ம என்னதான் ஆரம்பத்துலேருந்து நம்ம கூடவே இருக்கவங்களா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவங்க மேலே இருக்க லவ்வை நம்ம ரியலைஸ் பண்ணாமல் இருப்போம். ஆனால் ஒரு செர்டைன் ஸ்டேஜில் அந்த லவ்வை நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட் ஒன்று நேச்சுரலாக நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா அதை நம்ம க்ரியேட் பண்ணணும். அதை தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். நீ இன்னும் பேசுகிற எனக்கு சத்தியமாக புரியலை. மிஸ்டர் போலீஸ்கார், உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. அதெல்லாம் எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் புரியும். ஆமாம், நல்லா இருக்க மனுஷனையும் பைத்தியமாக்குறதெல்லாம் உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன சொன்னீங்க பாஸ்? என் காதில் சரியாக விழலை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ என்ன மாற்ற ஸ்ட்ரைட்டாக சொல்லு. சும்மா தலையை சுற்றி மூக்கு தொடுறதையே வேலையை வச்சுருக்கேன். சார், எவ்வளோ நாள் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். இப்போ மட்டும் இரிட்டேட்டிங்காகவும் அதாயங்காகவும் இருக்கா? இதுதான்ப்பா உங்கள் பசங்களோட சைக்காலஜியே. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே நாங்கள் உங்கள் கண்ணுக்கு தெய்வத மாதிரி தெரியும். சுற்றி வருவீங்க. நாங்கள் என்ன தான் பேசினாலும் உங்களுக்கு அப்படியே காதில் தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். ஆனால் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம்
உங்களுக்கு அதுவே இரிட்டேட்டிங்காகவும் அனாயிங்காகவும் இருக்கும். அதுவே எங்களை கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சுட்டா ஒய்ஃபாக நாங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கு ஏதோ நாங்கள் பெரிய ராட்சசி மாதிரியும் ஒரு டெவில் மாதிரியும் உள்ள தெரியும். அம்மா தாயே, நான் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீ எத்தனை பேசிட்டு இருக்க? இப்போ இவங்களோட மேட்டர் என்ன, அதை மட்டும் சொல்லு. எதுக்கு தேவையில்லாமல் பேசி நமக்குள்ள சண்டை வந்துட போகுது? அந்த பயம் இருக்கட்டும். டேய், இருந்தாலும் நீ என்னை ரொம்ப மிரட்டடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல என்ன தெளிவாக பேச விடுங்க. சரி சொல்லி தொலை. பார்த்தீங்களா எப்படியெல்லாம் பேசுறீங்க? ஐயோ கடவுளே, சாரிம்மா, நான் இதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நான் என் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்லு. தேவ், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, சிம்பிளான கான்செப்ட் தான். ஜே சுகா பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு அவளை பார்த்தா அனாயங்காகவும் இரிட்டேட்டிங்காக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவள் கூடவே இருக்கா. அதனால சுகாவுக்கு அவளோட அருமை சுத்தமாக தெரியல. அவள் எந்த அளவுக்கு பாசமாக பார்த்திக்கிறான், அவளுக்கு அவர்னா எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத சுகாவுக்கு இன்னுமே ரியலைஸ் ஆகவே இல்லை. அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் கொடுத்தேன். சைலண்ட்டாக இருக்க சுகாவுக்கு எப்போ பார்த்தாலும் ஜே அவரை சுற்றி வர்றது ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை சைலண்ட்டாக ரசிச்சுட்டு அமைதியாகிடுறாரு. அவர் இப்படியே போயிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் ஜே அவர் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சுகாவும் அவர் பண்ணுறது எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அவரும் அமைதியாகவே இருந்துருவார். இப்படியே போச்சுன்னா இவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் சேரவே மாட்டாங்க. அதுக்காக தான் நான் ஜேவை கொஞ்ச நாளைக்கு சுகாவை அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவள் எவ்வளோக்கு எவ்வளோ அவரை அவாய்ட் பண்ணிவிட்டு அவரை விட்டு தனியாக இருக்காயோ அவ்வளோக்கு அவ்வளோ சுகா ஜேவை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார். எந்த அளவுக்கு அவர் அவளை லவ் பண்ணுறாருன்றது அந்த மிஸ்ஸிங்லேயே அவருக்கு நல்லா புரியும். சுகாவோட கண்ணில் நிறையவே காதல் தெரியுது, ஆனால் அது காதல் தான்ன்றது இன்னுமே சுகாவுக்கு ரியலைஸ் ஆகலை. அதுதான் பெரிய பிரச்சனையே. அதுக்கு தான் இந்த பிரித்து விடுற ட்ராமாலாம். கொஞ்ச நாளைக்கு ஜி இப்படி சுகாவை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கட்டும். ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் சுகாவையே பொங்கி எழுந்து அவகிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்லி அவகிட்ட லவ்வையும் கன்ஃபஸ் பண்ணுவார். அப்போது ஜியும் ஹாப்பி, சுகாவும் ஹாப்பி. அது வரைக்கும் சுகா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அவர் எப்போ வாயை திறந்து லவ் சொல்கிறாரோ அப்போ தான் இது 2த்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ அது வரைக்கும் இந்த ட்ராமாட்டிக்கான சீனெல்லாம் நானும் என் கண்ணால் பார்த்து தான் ஆகணுமா? வேறு வழியே இல்லத்தையும் இதெல்லாம் நடந்து தான் ஆகணும். அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு தேவங்க சொல்லிகிட்டே இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஜே வரா. ஜே வந்து வயனை பார்த்துட்டு, வயன், நான் எப்படி பேசினேன் கரெக்டாக இருந்ததா? அவருக்கு கண்டிப்பாக ஏதாவது சேஞ்சஸ் வரும் இல்லை? எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கு வயன். நான் எப்போவுமே சுகா கிட்ட இந்த மாதிரி பேசினதே கிடையாது. பாவம், ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டணும்னு தோணுது. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக ஆயிடுச்சு வயன். என் சுகா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான்ல, நான் ஒன்று ரொம்ப ஹர்ட் பண்ணுவேன். இந்த பிளானை வேணா ட்ராப் அவுட் பண்ணிக்கலாமா? பாவம் சுகா. ஜே, இப்போ நீ என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எல்லாம் பேசிட்டேன். வெண்ணை திரண்டு வர நேரத்தில் பானை போட்டு 2 பேரும் உடச்சிடாதீங்க. இப்போ தான் இந்த தேவங்க பொறுமையாக பேசி புரிய வச்சேன், அதுக்குள்ளே நீ ஆரம்பிச்சிட்டியா? இங்கே பாரு ஜே, இவ்வளோ நாள் நீ அவர் பின்னாடி என்னென்னமோ ஐடியா பண்ணி சுற்றி அவரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண, ஆனால் எல்லாமே ஃப்ளாப்பாக தானே ஆச்சு. இந்த ஒரு டைம் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இந்த இந்த டேட்டில் சர்வை பண்ணு. கண்டிப்பாக சுக்காவே உங்ககிட்ட வந்து அவரோட லவ்வை கன்ஃபஸ் பண்ணுவார், அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் அது வரைக்கும் தயவு செஞ்சு வாயை தொடர்ந்து அவர்கிட்ட எதையும் சொல்லிடாத, புரியுதா? சரி, அதுவும் சொல்லலாம். ஆனால் ஊனெல்லாம் இல்லை ஜே, ப்ளீஸ் தயவு செஞ்சு வாயை கொஞ்சம் மூடிட்டு அமைதியாரு. நீயும் தேவங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க ஜே. அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் 2 பேரும் எதையாவது சொல்லி இந்த பிளானை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, புரியுதா? புரியுது அப்படின்னு தேவங்க வண்டி டிங்குன்னு ஆட்டுறாங்க. வயனை அவங்க 2 பேரையும் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, சரி வாங்க போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்படி தான் டேஸ்லாம் பாஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் இந்த தேன் வயனோட ரொமான்ஸ் தாங்கவே முடியல. 2ம் எங்கே பார்த்தாலும் ஒன்றா நின்று கொஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜேக்கு அதை பார்க்குறப்ப ஆண்டா இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்களாச்சும் சந்தோஷமாக இருக்காங்களேன்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் சுகா தான் உச்சக்கட்ட வெளியில் உட்காந்துட்டு இருக்காரு.
ஜே அவர்கிட்ட பேசுறதே இல்லை. அவரை பார்த்தாலே கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டு ஓடிடுறான். ஒரு பக்கம் பார்த்தா தேவனுக்கு சுகா கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லை. எப்போ பார்த்தாலும் ஒயனை க்ளூ போட்டு ஒட்டின மாதிரி அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். சுகாவுக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது. ஒரு பக்கம் ஜே படுத்துறான்னா, இன்னொரு பக்கம் தேவன் பண்ணுறது அவரால் தாங்கவே முடியல. சுகாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. இப்படியே ஒரு நாள் மார்னிங் வைனும் தேவங்க உட்காந்து ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஜே சைடில் இருக்க ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு அவனோட ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்பான். அங்கே சுகாவை யாருமே கண்டுக்கவே இல்லை. இவங்க 2 பேரும் ஜாலியாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஜே பாட்டுக்கு சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு சுகா வேகமாக ஜே கிட்ட அவனோட கையை பிடிச்சி இழுத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவ்வளோ நேரம் ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்க மாதிரியே நடிச்சிட்டு இருந்த டேவும் ஒயினும் அவங்க போன டைரெக்ஷனில் தான் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தேவன் ஒயின் திரும்பி பார்த்துட்டு ஒயன் அவளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு? என்ன நடந்தது இப்போ? எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் தேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு சுகா போன டைரெக்ஷன்லேயே நடந்து போயிட்டுருக்கா. சுகா டைரெக்டாக ஜீவா உன்னோட ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு அவளை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். என்ன தாண்டி உன் பிரச்சனை? இதுக்கு என்ன இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு காரணம்னு நினச்சி நீ என்ன எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் யாரை கேட்டு நீ இந்த மாதிரி டெசிஷன் எடுத்த? உனக்கு எவ்வளோ தைரியம்னா நீ நீ அவ்வளோ அசால்ட்டா அப்படி ஒரு முடிவு எடுத்திருப்ப. அப்போ இவ்வளோ நாளாக நீ பேசிட்டு இருந்தெல்லாம் சுத்த போய் இல்லை அப்படியே எனக்கு வர்ற கோவத்துக்கு அப்படின்னு ஜீவை பார்த்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஜீ பொறுமையா சுகாவை பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? முதல்ல எதுக்கு நான் பாட்டுக்கு அமைதியாக ஹாலில் உட்காந்துட்டு இருந்தேன். எதுக்கு என் கையை பிடிச்சி இப்படி தரத்தரன்னு எடுத்துகிட்டு வந்தீங்க? என் கையை பிடிச்சி என்னை எடுத்துகிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா? இப்போ என்ன எதுக்கு நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நாள் என்னை அவாய்ட் பண்ணிட்டு தானே போனீங்க. இப்போ என்னதான் உங்கள் பிரச்சனை? நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ நாளைக்கு நானும் அமைதியாக போவேன்? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பீங்களா? அது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு பொறுமையாக போயிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஜீவும் சுகாவுக்கு ஈக்குவலாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ சுகா என்ன குரலை வசதி பேசினா நான் அமைதியாகிடுவேன் நினச்சியா? முதல்ல எனக்கு இதுக்கு பதில் சொல்ல அப்படின்ட்டு சுகா அவரோட ஃபோன் எடுத்து அதில் ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு. ஜே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக யோசிச்சுட்டே மறுபடியும் சுகாவை பார்க்குறான். என்ன அமைதியாக நின்றுட்டுருக்க? இதுக்கு என்ன ரீசன் சொல்ல போகிற? இந்த ஃபோட்டோக்கான ரீசன் எனக்கு இப்போ வேணும். யாரவன்? அவ்வளோ க்ளோஸாக உன் கூட உட்காந்துருக்கான். யாரடிவன்? நான் உங்ககிட்ட தான் கேட்டுருக்கேன். கல் மாதிரி நிற்காத, வாய் திறந்து பேசு. அது நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? இங்கே பாருங்க, இதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் யார்கிட்ட வேணாலும் பேசுகிறேன், என்ன வேணால் பண்ணுறேன். உங்களுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எதுக்காக என் விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? அதான் நான் வேண்டான்னு அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கல்ல, உங்கள் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கப்போ என்னை வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கி தானே விட்டீங்க. இப்போ எதுக்காக தேவையில்லாத விஷயத்துலலாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கீங்க? இது என்னோட வாழ்க்கை, நான் என்ன வேணால் பண்ணுவேன். இதில் நான் எதுக்காக உனக்கு சொல்லணும்? நான் எதுக்காக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்? என்னடி மரியாதை ரொம்ப தேயுது. என்கிட்ட எதுக்கு சொல்லணுமா? என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? நான் எதுக்கு சொல்லணும்? இல்லை, நான் எதுக்கு சொல்லணும்னு கேட்குறேன். நீங்கள் என்ன என் பாய் ஃப்ரெண்டா இல்லை என் ஹஸ்பண்டா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் எனக்கு யாருமே கிடையாது. ஜஸ்ட் என்னோட சீனியர், என்னோட அஃபிஷியல், அவ்வளோதான். ஒர்க் விஷயத்தில் நான் ஏதாவது தப்பு பண்ணேனா அதை கேட்குறீங்களா? அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனால் என்னோட பர்சனல் லைஃப்பில் கேள்வி கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. முதல்ல நீங்கள் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க? உங்களுக்கு என்ன அப்படி என் மேலே அக்கறை? இங்கே பாரு, போதும், அமைதியாக இருங்க. நான் முதல்ல எதுக்கு உங்ககிட்ட பேசி இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? எனக்கு அதில் எந்த அவசியமும் கிடையாது. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜி அங்கேருந்து போகலாம் ட்ரை பண்ணுறா. சுகாவில்கிட்ட கையை பிடிச்சி இழுத்து நிற்க வச்சுட்டு, இங்கே பாரு, நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ? இங்கே பாருங்கள், நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ நான் இங்கேருந்து போகிறேன்னா எனக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். எனக்கு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். கையை விடுறீங்களா? நான் கிளம்பணும், எனக்கு வேலை இருக்குது.
ஓ, உனக்கு வேலை இருக்கு அப்பனா வேணாண்டி, என்னை பேச வைக்காத. நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. யார் அவன்? அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருக்கான். யாரடி அவன்? எனக்கு நீ இப்போ பதில் சொல்லாமல் இங்கேருந்து போக முடியாது. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். நான் எதுக்காக சொல்லணும்? நீங்கள் இந்த பாருங்க, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு வழி விடுங்க. ஷிகா அந்த டோர் முன்னாடி போய் வழியை மறைச்சிட்டு ஜீவை வெளியே போக விடாமல் இந்த பேசிக்கிட்டே இருக்காரு. ஜீவும் ஷிகா கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் ஷிகாவால் பொறுக்கவே முடியல. ஜீக்கு முன்னாடி போய் அவளோட சீக்ஸை கப் பண்ணி இழுத்து வச்சு முத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஜீ பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். யோ யோ விடையா, என்னையா பண்ற? தள்ளிப்போ, விடு, என்ன விடு, தள்ளி போயா அப்படின்னு அவள் பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஷிகா கொஞ்சம் கூட அவளை விட்ட மாதிரி ஐடியாலே இல்லை. கொஞ்சம் டைம் பாஸ் ஆக ஜேவாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவளும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டு ஜீவன் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஜன்னல் வழியில இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஆன்னு வாயை பொழுது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் டேவும் வேணும் தான். லிட்டரலி ரெண்டு பேருக்கும் அவங்களோட கண்ணில் இருக்க ஐபாலே வெளில வந்து விழுந்துருன்ற அளவுக்கு அப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தேவங்க ரியலைஸ் பண்ணிட்டு திரும்பி பக்கத்தில் நிற்கிற ஒயனை பார்த்துட்டு இருக்கான். ஒயன் ஆன்னு பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்த உடனே தேவங்க டக்குன்னு ஒயனோட கண்ணை மூடிட்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை க்ளோஸ் பண்ணி அங்கேருந்து எடுத்துட்டு போகலான்னு பார்க்குறான். ஆனால் ஒயன் உறைஞ்சு போன மாதிரி அங்கேயே நின்றுட்டு இருக்கா. தேவங்க தலையிலேயே அடிச்சுட்டு ஒயன் அங்கேருந்து தரன்னு பிடிச்சி ஏற்றுட்டு போயிட்டு இருக்கான். இங்கே அப்படியே இந்த ரூம்குள்ளே பார்த்தா இந்த ரெண்டு பேரும் இப்போதான் அவங்களோட கிஸை பிரேக் பண்ணிட்டு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா ப்ரீத்திங் ஆகிட்டு இருக்கு. ரெண்டு பேருக்கும் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்ப ஜி, யோ என்னையா பண்ற? இப்ப எதுக்கு என்ன கிஸ் பண்ண? எதுக்கு அப்படி பண்ண அப்படின்னு ஷிகாவோட காலர் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஷிகா லைட்டா ஸ்மோக் பண்ணிட்டு, ஹலோ மேடம், நான் உன்னை கிஸ் பண்ணதான் இல்லைன்னு சொல்லலை. நான் அப்படி பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும்? என் கண்ணத்துலேயே ரெண்டு அறைய விட்டுட்டு ரூம்லேருந்து போயிருந்தேன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் நான் கிஸ் பண்ணி ஒரு நிமிஷம் கூட கம்ப்ளீட் ஆகல. அதுக்குள்ள எனக்கு பேக் கிஸ் பண்ணி நீ தான் இழுத்து வச்சு எனக்கு இவ்வளோ நேரம் முத்து கொடுத்துட்டு இருந்த. என்னால் முடியல, நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் என்னை விடாம எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ நான் ஏன் பண்ணுன்னு கேட்குறேன். அப்போ ஜே வைக்கப்பட்டுட்டு தனியே கீழே குடிச்சிட்டு, ஐயோ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டே ஜே, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். பரவாயில்ல, ஏதோ கடைசியில் அவ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்பா இப்படி ஒரு கிஸ்ஸு அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே சிரிச்சிருக்கா. ஆனா தலையை குனிஞ்ச மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஷிகா அவளோட சீக்ஸ்ல கை வச்சு அவளோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணி பார்த்துட்டு, ஏய் கேடி, சிரிச்சுட்டு தானே இருக்க? நான் ஒன்றும் சிரிக்கலையே. என்னை பார்த்தா உனக்கு சிரிக்கிற மாதிரி தெரியுதா ஷிகா? ஏய் ஓவரா நடிக்க ட்ரை பண்ணாத. உன் முகத்துல எனக்கு நல்லாவே தெரியுது நீ பண்றது பக்கம் ஆக்டிங். கேடி, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டல நீ. இதெல்லாம் பிளான் தானே. அது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது, புரியுதா? என்ன ஷிகா சொல்றீங்க? என்ன பிளான்? எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் போய் என்ன பிளான் பண்ண? என்ன பண்ற? என்ன இவ்வளோ நேரம் இப்படி வாடிச்சிட்டு இருந்தா இப்போ ஏன் குரல் அவ்வளோ சைலண்ட் ஆகுது? என்னடா பண்ற? இங்க பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னை விட இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ ரொம்ப நல்ல பையன். எதுக்கு இப்படி கிட்ட வர? தள்ளிப்போ. ஷிகா, இதெல்லாம் வாண்ணா. ஷிகா, என்ன பண்ற? ஏண்டி நீதான் நான் இவ்வளோ நாளும் உன்னை விரட்டி விடுறேன் நான் அவ்வளோ ஃபீல் பண்ணல. இப்போ நானே கிட்ட வரேன், நீ இதுக்கு தள்ளி போற, கிட்ட வா அப்படின்னு ஜீவோட கையை பிடிச்சி ஏற்றிட்டு இருக்கான். அவன் அங்கேருந்து ஓடுறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஷிகா அவளை வெட்டுற மாதிரியே இல்லை. இங்க பாரு ஷிகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு மாதிரி அழுகிற மாதிரியே ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். ஷிகா, நான் தான் உன் லைஃப்லேருந்து விலகிட்டேன்ல. நான் தான் உன்னை எந்த ட்ரெஸ் தப்பு பண்ணுறதில்ல. அப்புறம் ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு, அந்த ஃபோட்டோக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு நார்மலான பிக்கு.
அதை வச்செல்லாம் இந்த மாதிரி பண்ணாத சுகா. நீ நீ எந்த இன்டென்ஷன்ல இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னை விட்டுரு ப்ளீஸ். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஸ்கிப் ஆகுது. இப்போ சுகா ஹாலில் கால் மேலே கால் போட்டுட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்காரு. சுகாவுக்கு முன்னாடி கையை கட்டிட்டு திருன்னு முடிச்சுட்டு ஜெய் நின்றுட்டு இருக்கான். வயனும் அவங்க வெளியே போயிட்டு இப்போதான் வராங்க. ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவங்க பார்த்த சினாரியோ அப்படி. அதனால இவங்க 2 பேருக்கும் ப்ரைவசி கொடுக்கணும்னு இங்கேருந்து போயிருப்பாங்க. இப்போ அவங்க வந்து பார்க்குறப்போ ஜெய் இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறதும் சுகா முறைச்சு பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறதையும் பார்த்த உடனே இவங்க 2 பேருக்கும் என்ன நம்ம போகிறப்போ ஒரு மாறிக்கமாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எதுனா ஆச்சு? சுகா உட்காந்து இருக்கிறதே சரியில்லையே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு வயன் தேவங்க பார்த்து கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு தேவம் எனக்கு மட்டும் என்ன ஜோசியமா தெரியும், என்ன பிரச்சனை பண்ணி தொலைச்சான்னு தெரியலையே, அவங்க ரொம்ப கோவத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, வா போய் கேட்போம் அப்படின்னு அவங்க 2 பேரும் அந்த ஹால்களில் வராங்க. வெளில வந்துட்டு அப்படியே சைடில் நின்றுட்டு இருக்க ஜேவை பார்க்குறாங்க. அவ எதுவுமே தெரியலங்கிற மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான். தேவம் ஜேவை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காரு, என்ன இந்த சில்வன் இவ்வளோ சைலண்டா நின்றுட்டு இருக்கா, இவ இந்த மாதிரிலாம் நிக்கிற ஆள் கிடையாது, என்ன சுத்த வேலை பண்ணி வச்சான்னு தெரியலையே, அதனாலதான் இவர் கோவமா உட்காந்துட்டு இருக்காரா, என்ன பிரச்சனை நடக்க போதுன்னு தெரியலையே தேவம், சரி பார்த்துக்கலாம், எல்லாம் இந்த வையனால உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போய் அப்படின்னு தேவம் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்ப சுகா இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்ன போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா, இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? அது எனக்கு ஒரு சில புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்ததா, அதனால 2 பேரும் லைப்ரரிக்கு போயிட்டு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. என்ன விஷயம், என்ன ப்ராப்ளம் ஷிகா சார், நீங்கள் ஜேவையை இந்த மாதிரி நிற்க வச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன எதுவுமே தெரியாத மாதிரி ஷிகாவை பார்த்து கேட்குறா. அதுக்கு ஷிகா ஆமாம், அவ ஒரு தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் அவளை எப்படி நிற்க வச்சிட்டு இருக்கேன். ஐயோ என்ன ஏதாவது தெரிஞ்சிருச்சோ, எதுவுமே தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணுவேன். தப்பா? ஜே என்ன தப்பு பண்ணாங்க? என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கு நான் ஏன் இப்படி ஏதோ ஒரு அக்யூத்தை நிற்க வச்சிருக்க மாதிரி நிற்க வச்சிருக்கீங்க? அவங்க பாவம் இல்லையா? பாவம் தான், என்ன பண்றது, அவ தேவையில்லாத நிறைய விஷயம் பண்ணிட்டான், அதான் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நிற்க வச்சிருக்கேன். பனிஷ்மெண்டா? ஐயோ பாவம், என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. பனிஷ்மெண்டா? அந்த அளவுக்கு பெரிய தப்பா பண்ணாங்க? ஆமா, ரொம்ப பெரிய தப்பு. ஓ அப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பிடலாமே, எதுக்கு நிற்க வச்சிட்டு இருக்கீங்க? அது இவ மட்டும் தப்பு பண்ணியிருந்தா இவளுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம், இவ கூட இன்னும் 2 கூட்டு கலவானிங்களும் சேர்ந்துல அந்த வேலையை பார்த்துருக்காங்க, அதான் அவங்க 2 பேருக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் தான் இவளை எப்படி நிற்க வச்சிருக்கேன். ஐயோ மாட்டிக்கிட்டோம் போலே. என்னவன் அந்த 2 பேர் யாருன்னு நீ கேட்க மாட்டியா? அது ஷிகா சார், அது ஆமா, அந்த 2 பேர் யாரு? வேற யாரு, நீங்க 2 பேரும் தான். நாங்களா அப்படின்னு வயன் அவளுக்கு நேரம் பாயிண்ட் பண்ணி கேட்குறான். ஆமா, நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எதுவும் பண்ணவே இல்லையே. ஓ நீங்க எதுவும் பண்ணவே இல்ல அப்படின்னு ஷிகா உங்களை பார்த்து கேட்டுட்டு ஒரு ஸ்னாப் பண்றாரு. அப்போ வெளியே இருந்து ஒரு பையன் உள்ள வரான். அந்த பையனை இவங்க 3 பேரும் சேர்ந்த மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. அவனை பார்த்ததுமே பிரியாவுக்கும் ஜேக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் டேக் அந்த பையன் யாருன்னே தெரியல, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த பையன் உள்ளே வந்த உடனே ஷிகா அவனை பார்த்துட்டு, ஸோ இவனை பார்த்ததுக்கப்புறமும் உனக்கு ஞாபகம் வரல அப்படிங்கிற மாதிரி ஷிகா வயனை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வயன் மூச்சு, வயன் மாட்டிக்கிட்ட, இதுக்கு மேலே நீ இவ்வளோதான் சமாளித்து சப்பு கட்டு கட்டினாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, சரண்டர் ஆகிடு வயன்
அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஷிகாவோட கால்லேயே விழுந்துட்டா. சாரி ஷிகா, என்னை மன்னிச்சிருங்க. நான் இதெல்லாத்தையும் வேணும்னு பண்ணல. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணால் நீங்கள் ஈஸியாக அவளை அக்செப்ட் பண்ணிக்குவீங்கன்னு தோணுச்சு. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஐம் ரியலி சாரி அப்படின்னு ஷிகாவோட காலில் விழுந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். தெங்க அதை பார்த்துட்டு ஷாக்காகவே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. வயல் என்ன பண்ணுற, முதல்ல ஏந்திரி. இல்லை ஷிகா, நீங்கள் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, அப்போ தான் நான் ஏந்திரிப்பேன். ஐயோ சரி ஏந்திரு. தேங்க்யூ ஷிகா. எல்லாம் நான் பண்ணது தப்பு தான். அதனால நீங்கள் கொஞ்சம் மேபி ஹர்ட் ஆகியிருக்கலாம். ஆனால் ஜேக்காக தான் பண்ணேன். அதுக்குன்னு இப்படி தான் பண்ணுவியா அவன்? எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? சாரி. நான் இதை விளையாட்டுத்தனமாக பண்ணணும்னு நினச்சி பண்ணல ஷுகா. ஜே உங்களை நினச்சி எந்தளவுக்கு ஃபீல் பண்ணான்னு எனக்கு தெரியும். உங்களுக்கும் அவன் மேலே லவ் இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நீங்கள் அதை சொல்லாமல் இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்தீங்க. அதை வெளிக்கொண்டு வரக்கு நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணேன். ஏன் அவளை உங்ககிட்ட பேச விடாமல் பண்ணதும் நான் தான். அப்படி இருந்தாலாச்சும் நீங்கள் அவளை மிஸ் பண்ணி அது மூலிமா உங்கள் லவ்வை ரிலைஸ் பண்ணி அவகிட்ட சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதையும் பண்ணலை. ஆனால் அவளை மிஸ் பண்ணீங்கன்னு மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதான் உங்களை அப்படின்னு வயன் சொல்லிட்டு இருக்கப்பவே தேவங்க வயனை பார்த்து, என்னடி பண்ண? எதுக்கு நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை பண்ண சொல்லு. என்கிட்டயே சொல்லாமல் ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டியா? அது தேவம். ஆமாம் தேவம். அப்போ இது உனக்குமே தெரியாதா? உனக்கே தெரியாம தான் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் வேலையை பார்த்தாங்களா அப்படின்னு ஷிகா தேவங்க பற்றி கேட்குறான். தேவங்க கன்ஃபியூஸாக நின்றுட்டு இருக்கான். அது தேவங்குமே தெரியாது. இதை நானாக தான் பண்ணேன். என்னடி பண்ணி தொலைச்ச? அது ஷுகாவுக்கு ஜே மேலே லவ் இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அது கொஞ்சம் தூண்டி விடுறக்கு பொசசிவ்னஸ்னு ஒரு வெப்பனை கையில் எடுத்தேன். அதுக்கு என்ன பண்ண? வேற ஒன்றும் இல்லை, என்னோட ஜூனியர் பையன்தான். இதோ இவன் பேர் ஜெமன். இவனை ஜே கூட டேட்டிங் அனுப்பின. என்ன? அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரிஜினலாலாம் டேட் பண்ணுறதுக்கு இல்லை. இவங்கள 2 பேரும் அப்படி அனுப்பிட்டு அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து ஷுகாவுக்கு வேற ஒரு நம்பர்லேருந்து அனுப்பி விட்டா. ஷுகா அதை பார்த்துட்டு கோவப்பட்டு அவகிட்ட எப்படியாவது கன்ஃபஸ் பண்ணிடுவார் பொசசிவ்னஸ்ல நினச்சேன். நானும் இவனை சும்மா டேட் போன மாதிரி ஆக்ட் பண்ணடா, அவளை கேர் பண்ணுற மாதிரி நடிடான்னா சொல்லி அனுப்பினா. ஆனால் இவன் கொஞ்சம் அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணி கொஞ்சம் ஓவராகவே பிஹேவ் பண்ணானா. அதையும் நான் ஒரு ஆர்வத்தில் ஃபோட்டோவாக எடுத்து அனுப்பிட்டேன். அதுதான் மொத்த ப்ராப்ளம்க்கும் காரணம். நான் இதை வேணும்லாம் பண்ணலை. ஆனால் இதில் ஜேக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. பிளான் போட்டதெல்லாம் நான் தான். ஜே போக மாட்டேன்னா நான் தான் அடம் பிடிச்சி அனுப்பி வச்சேன். நானும் நிஜமே நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான்னு நினச்சேன். ஆனால் கொஞ்சம் ஆக்டிங்கை ரியலிஸ்டிக்காக பண்ணிட்டான். சாரி ஷுகா சார். இவனை ஆக்ட் பண்ண அனுப்புறான். இவன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணி மாட்டிக்கிட்டான். மன்னிச்சிருங்க, நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. 2 பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு போய் அதெல்லாம் கரெக்டாக தான் பிளான் பண்ணானா அனுப்பின ஆள் சரியில்லை. நீங்கள் ஜெல்லஸ் ஆகணும்னு தான் நான் எல்லாமே பண்ணேன். நீங்கள் தப்பாக தான் நினைக்காதீங்க. இதில் ஜேக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அனுப்புனது நான் தான். ஆக்சுவலி அவளுக்கே அந்த பிளான் தெரியாது. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு அவளும் முடியாதுன்னு தான் சொன்னான். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்ணேன். ஐம் சாரி. ஷுகாவை என்ன பார்த்துட்டு ஒரு சை பண்ணிட்டு, சரி விடு, எனக்கு ஃபஸ்ட்டு கோவம் வந்தது தான். பட் நீ பண்ணதும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா இவ என்கிட்ட பேசாமல் போனப்போ ரொம்ப மிஸ் பண்ண. அவ இல்லாமல் இருக்கவே முடியலன்னு தோணுச்சு. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அவளை இன்னொருத்தங்க கூட பார்த்ததுக்கப்புறம் என்னால் பொறுத்துக்கவே முடியல.
அப்புறம் தான் நானே என்னோட லவ்வை ரியலைஸ் பண்ணேன். என்ன லவ்வா அப்படின்னு வைனும் ஜீவும் அட் அ டைம்ல சிரிச்சிட்டே ஷிகாவை பார்க்குறாங்க. ஆமாம், ஒரு வழியா நீங்கள் நினச்ச மாதிரி சாதிச்சிட்டிங்கல்ல. நான் ஜீவை லவ் பண்ணுறேன். அதை நானும் ரொம்ப நாளாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஆனால் என்னால் முடியல. நான் ஒத்துக்கிறேன், உங்களோட பிளானில் நீங்கள் 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷிகா ஜீவை திரும்பி பார்த்து, ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன். எனக்கு பெருசாக கன்ஃபர்ஸ்லாம் பண்ண தெரியாது, அதெல்லாம் எக்ஸ்பெக்டும் பண்ணாத. ஏன்னா உனக்கே அதெல்லாம் நல்லா தெரியும். எனக்கு மற்றவங்களோட எமோஷன்ஸ்க்கு வேல்யூ கொடுக்க தெரியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா அது எல்லாத்தையும் தைரியமாக வெளியே காட்டுற மாதிரி ஒரு நம்பிக்கையான பர்சன் என் கூட இருக்கவங்க ரொம்பவே கம்மி. அப்படி இருக்கிறப்போ அவங்ககிட்ட நான் என்னோட கோவத்தை மட்டும்தான் காட்டியிருக்கேன். ஆனால் நம்ம ரொம்ப கோவப்படுறதையும் நமக்கு உரிமையான ஆள்கிட்ட மட்டும்தான் காட்ட முடியும்னு சொல்லுவாங்க. நீ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்திருக்க. அதை நான் இவ்வளோ நாள் புரிஞ்சுக்கல, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இது ப்ரப்போசல் மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நீ ஆசைப்படுற அளவுக்கு என்னால் ரொமான்டிக்காக உன்னை லவ்வபிளாக பார்த்துக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக உன் கூட சண்டை போட்டுக்கிட்டேவாச்சு லைஃப் லாங் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஷிகா ஜீவை பற்றி சொல்கிறாரு. இதுக்கு மேலே அவளுக்கு என்ன வேணும்? அங்கே யார் இருக்கா என்னன்னா பார்க்கல, ஓடி வந்து ஷிகாவை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். தேவும் வைனும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, இவங்க 2 பேருக்கும் வேறு வேலையில்லை போலையே, கன்ஃபர்ஸே இப்போ தான் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே 2 தடவை கிஸ் பண்ணிக்கிட்டாங்க, நீ எல்லாம் தண்டம் தேவம் அப்படின்னு வைன் தேவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கான். தேவங்க எதுவுமே பேசாம அமைதியா அவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு போதும், கண்ணு வைக்காத, வா போலாம் அப்படின்னு வைன் தேவ அங்கேருந்து எடுத்துட்டு போயிடுறான். ஸோ இதோட நான் இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடில் நான் பெருசாக எதுவுமே கண்டென்ட் கொடுக்கல. ஆக்சுவலி ஒரு ரெக்வஸ்ட் தான், ஷிகாக்கும் ஜீக்கும் சீன் கொஞ்சம் அதிகமாக வைக்க சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க. அதுக்காகவே நான் இந்த எபிசோட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன். சாட்டிஸ்ஃபைடுன்னு நினைக்கிறேன். சரி, டாடா பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.